சென்னையில் மனைவியின் கையெழுத்தை போலியாக போட்டு 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் சேலையூரைச் சேர்ந்த 38 வயது முத்துக்குமரன் என்பது தெரியவந்தது. அவரது மனைவி 35 வயதான சத்யபிரியா கடந்த 2013ஆம் ஆண்டு தன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் சேலையூர் போலீசார் தற்கொலை என வழக்கை முடித்து வைத்தனர். மனைவி இறந்ததை அடுத்து தமது மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,89 லட்சம் ரூபாயை போலி கையெழுத்திட்டு வங்கி அதிகாரிகள் மோசடி செய்ததாக முத்துக்குமரன் போலீசில் புகார் அளித்தார். மனைவியின் வங்கி நடப்பு கணக்கில் ஓவர் டிராஃப்ட் வசதி உள்ளதை பயன்படுத்தி இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதன் பேரில் சென்னை மாநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவுக்கு உட்பட்ட வங்கி மோசடி தடுப்பு பிரிவு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது சத்யபிரியாவின் கையெழுத்தை பயன்படுத்தி அவரது கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டதை உறுதி செய்தனர். விஜயா வங்கியின் மயிலாப்பூர் கிளை உதவி மேலாளர் மோகன் பணத்தின் பெரும்பகுதியை சில தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் விசாரணையில் சத்யபிரியாவின் கணவர் முத்துக்குமரனும் தனது மனைவியின் கையெழுத்தை போலியாக போட்டு 26 லட்சம் ரூபாயை வேறு கணக்கிற்கு மாற்றியதும் தெரியவந்தது. ஹைதராபாத்தில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் சத்யபிரியாவின் கையெழுத்து போலியானது என்பதை உறுதி செய்தது. இதையடுத்து முத்துக்குமரனை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மோசடியில் தொடர்பு உள்ள உதவி வங்கி மேலாளர் மோகன் முன்ஜாமீன் பெற்றார். முத்துக்குமரனும் அவரது மனைவி சத்யபிரியாவும் மண்ணள்ளும் தொழிலை நடத்தி வந்ததாகவும் அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள விஜயா வங்கியில் ஓவர் டிராஃப்ட் வசதியை பெற்றிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதில்தான் இப்படி மோசடி அரங்கேறியுள்ளது. சத்யபிரியா இறந்த 6 மாதத்திலேயே அவரது கணவர் முத்துக்குமரன் 2ஆம் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.